அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. சவுளை, குருளை, சொப்பானியன், சூழ்நிலை ஒப்படைகள் முதலான வியாதிக்கால அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்துக்கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனானால் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதியுடன் இருந்த ஒரு மனுஷன் தண்ணீர் இருந்தார். படித்திருந்த அவனை கண்டு அவன் வெகுகாலமாக வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொந்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிசன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டவே விழுகிறது ஒருவரும் இல்லை. நான் கோபத்துக்குள்ளே வேறொரு நேரத்தில் வந்து இறங்கி விழுந்தார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆம், கண்கள் நன்றாக தெரிந்தும் வேதம் வாசிக்காமல் கர்த்தரை அசட்டை செய்கிறவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இதை குறித்து வேதவசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய வேதவசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆம், இயேசுவின் வார்த்தைகள் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.